ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான சம்பவம் இப்போ தான் லைவில் முடிஞ்சுது. அதாவது இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இது கேர்ள்ஸ் டீமுக்கு போகக்கூடாதுன்றது நிறைய பேரோட கனவு. ஏன் அப்படின்னா இந்த வாரம் நாமினேஷன்ஸில் ஆனந்தி ரொம்ப நாள் கழித்து எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இதுதான் சான்ஸ். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னா ஆனந்தி வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக டவுன், பயங்கர டவுன். இன்ஃபேக்ட் தர்ஷிகாவும் அதே கணக்கு தான் இருக்காங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டாஸ்கில் கலந்துக்கிறது கிடையாது, எதுலேயுமே கலந்துக்கிறது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் 2-3 வாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட கொஞ்சம் மண்டே கழுவின விஷயங்களும் சரி, வேறு எதுவுமே பெருசாக இல்லை அவங்கக்கிட்ட. அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்களை வந்துட்டு எப்படியும் பிக் பாஸும் வந்துட்டு அனுப்புறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க். என்னென்னா கோலி கொடுத்துருக்காங்க. இந்த கோப்பை இருக்குல்ல, அதாவது கண்ணாடி கிளாஸ், அதில் வந்துட்டு இப்படி வச்சு சுற்றிக்கிட்டே போகணும். ரொம்ப டஃப்பு. சுற்றிக்கிட்டே ஒரு தூரம் வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கே போய் அந்த கோலியை போடணும். ரொம்ப டஃப்பு, செம்ம டஃப்பு. ஆனால் ரயான் பிரித்து மேயறார். எல்லா ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா ரயான் கலக்கிறாரு. பாய்ஸ் டீம் சார்பாக பார்த்தீங்கன்னா ரயான், தீபக்கு, அதுக்கப்புறம் அருண், அதுக்கப்புறம் ராணவ், அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் அப்பப்போ அங்கேருந்து அந்த கோலியை கலப்புறதுக்குள்ளேயே அவர் கலப்புறது. அப்பா இதில் வேறு இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சிவகுமார்கிட்ட பேசுகிறாரு பாருங்க பேச்சு. எப்போ காதில் ரத்தம் வருது. நான் வந்து சாமி விட்டு கொடுக்குறேன், நம்மளுக்கு வரலன்னா சாமி எதுக்கு? இவரால் டீமுக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இந்த பிக் பாஸுக்கும் பிரயோஜனம் கிடையாது, பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் எதுக்கையா வச்சுருக்கீங்க, என்னையா பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் ஓட்டு வாங்கி நல்லா சூப்பராக இருக்கார். என்னத்தை சொல்கிறது. ஸோ அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ரயான் வந்துட்டு 3 ஒன்று போட்டார், ராணுவ ஒன்று போட்டாப்புல. அதுக்கப்புறம் அருண் செம்மையாக ப்ளே பண்ணார். மொத்தம் வந்துட்டு பாய்ஸ் டீம் வந்து 5 கோலி போட்டாங்க. தீபக்கு செட் ஆகலை, ரஞ்சித்துக்கு சுத்தம். தீபக்காவது கொஞ்சம் போனார், இவர் சுத்தம் டேக் ஆஃப்லேயே நின்றுச்சு. ஒரு வாட்டி போனார்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து சூப்பராக பண்ணாங்க. மஞ்சரி செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. தர்ஷிகா வந்து ஒரு கோல் வாங்கினாங்க. என்னென்னா இப்படி சுற்றிட்டு அப்படியே லைட் அப்படி போயிட்டாங்க. அப்போனா கோலி கீழே விழுகாதுல்ல. உடனே பிக் பாஸ் அங்கேருந்து பிடிச்சி தர்ஷிகா போட தப்பு, பாஸ் கேட்கல. முத்துக்குமார் வந்து அங்கே சூப்பர் சார், பாஸ் கேட்கல, தர்ஷிகா பண்ண தப்பு, ஓகே சொல்லிட்டு கோலியை தூக்கி போட்டாங்க. மேபி கோலி அங்கே இருந்திருந்தனா ஒரு டையாக இருக்கலாம். இது மூலமாக எனக்கு என்ன தோணுது, ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட கண்டுக்க மாட்டார். இதை இதுவாக உன்னிப்பாக பார்த்து கண்டுக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு பாய்ஸ் தான் போகணும்னு சொல்லிட்டு பிக் பாஸே நினச்சிருக்கான்ற மாதிரி தோணுது. ஏன்னா நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நிறைய டாஸ்கில் பாருங்கள், ஒரு சில இதுக்கு சொல்லுவார். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம சத்யா வந்துட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சத்யா வந்துட்டு இந்த மடக்கி இருப்பார், ஒரு இதை பிடிச்சிருப்பார். அப்போ வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பார், சத்யா நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிட்டிங்க அந்த பாக்ஸை, அதை ஒரு பீஸா பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு அந்த அடிக்கணும், அடித்து அந்த பக்கம் இருக்க கீழே விழுகணும் அந்த மாதிரி. அப்போ இவரை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை மடக்கிட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் அதே இது அந்த கேர்ள்ஸ் டீமில் பண்ணியிருக்கும் போது சொல்லியிருக்க மாட்டார். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாய்ஸ் டீமுக்கு தான் போகணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் இருக்கிற ஆர்ஜி ஆனந்தி வெளியே போகணும். சப்போஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சுன்னா கண்டிப்பாக ஆர்ஜி ஆனந்தி வாங்கிடுவாங்க. ஏன்னா இது 7வது வாரம், 6 வாரமும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. எனக்கு தேவைப்படும்போது நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்ஜி ஆனந்தி கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன்னு யாருமே அந்த கேர்ள்ஸ் டீமில் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு மேபி பிக் பாஸுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படி மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். அதே மாதிரி மற்றபடி பார்த்தீங்கன்னா சாச்சனா சூப்பராக விளாண்டாங்க, செம்மையாக வந்து விளாண்டாங்க. அவங்க 2 கோலி நம்ம போட்டாங்க. அதாவது அதிகமாக படி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் வந்து 4 கோலி போட்டாங்க, இங்கே வந்து 5 கோலி. கடைசியில் வந்துட்டு டூமா கோலி மாதிரி நம்ம பாய்ஸ் வின் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு டாஸ்கில் வின் பண்ணிட்டாங்கன்னா பாய்ஸ் டீமுக்கு தான் வரும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் கொடுப்பாங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ரிலீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு யாரும் அவங்களுக்கு தோணாது. ஏன்னா ராணுவெல்லாம் வந்து கிளாப்ஸ்லேயே தெரிஞ்சு போச்சு, தீபக் வந்த கிளாப்ஸ்லேயே தெரிஞ்சு போச்சு. ரஞ்சித் சாருக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை, இதுக்கப்புறமும் கொடுத்துலாம் காப்பாற்ற மாட்டாங்க. சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அடுத்த டாஸ்க்கை யார் எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கேர்ள்ஸ் டீமா பாய்ஸ் டீமா? அதே மாதிரி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உண்மையிலேயே யாருக்கு போகணும், கேர்ள்ஸ் டீமுக்கா பாய்ஸ் டீமுக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.